2025-26 ஆண்டிற்கான முழு பட்ஜெட் மார்ச் மாதம் தாக்கல். சபாநாயகர் செல்வம் அறிவிப்பு. 10 ஆண்டுகளுக்கு பிறகு புதுச்சேரி தலைமை ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு ஆணை முதல்வர் வழங்கல். முதுநிலை மருத்துவ படிப்பு இடஒதுக்கீடு சம்பந்தமான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து போர்க்கால அடிப்படையில் சீராய்வு மனு நடவடிக்கை. அதிமுக செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல். புதுச்சேரி சட்டப்பேரவை வரும் பிப்ரவரி 12ஆம் தேதி கூட உள்ளதாகவும் 2025-26 ஆண்டிற்கான பட்ஜெட் மார்ச் மாதம் தாக்கல் செய்யப்படும் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள தனது அறையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம், புதுச்சேரியின் 15வது சட்டப்பேரவையின் 5வது கூட்டத்தொடரின் 2வது பகுதி பிப்ரவரி 12ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு கூட உள்ளதாகவும், அன்றைய தினம் 2024-25 நிதி ஆண்டிற்கான அரசின் கூடுதல் செலவினங்களுக்கான ஒப்புதல் பெறப்பட உள்ளதாகவும், தொடர்ந்து சபை எத்தனை நாட்கள் நடத்தப்படும் என அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு செய்யும் எனவும், அதனைத் தொடர்ந்து 2025-26 நிதியாண்டிற்கான முழு பட்ஜெட் மார்ச் மாதம் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரை முழுவதுமாக காகிதம் இல்லா தொடராக நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு தலைமை ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி கல்வித்துறையில் பணியாற்றும் தலைமை ஆசிரியர்களுக்கு நீண்ட நாட்களாகவே பதவி உயர்வு இல்லை. குறிப்பாக 2ஆம் நிலை தலைமை ஆசிரியர்களுக்கு நீதிமன்ற வழக்கு நிலுவை காரணமாக கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் 1ஆம் நிலை தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு கொடுக்கப்படவில்லை. இது தலைமை ஆசிரியர்கள் மத்தியில் விரக்தியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திடம் அவர்கள் முறையிட்டு வந்த சூழ்நிலையில் இருவரும் நடைமுறை சிக்கல்களை தீர்த்து பதவி உயர்வு அளிக்க உத்தரவிட்டனர். அதையடுத்து தற்போது 63 தலைமை ஆசிரியர்களுக்கு நிலை 2லிருந்து தலைமை ஆசிரியர் நிலை 1ஆக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் புதுச்சேரி தலைமை ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். பதவி உயர்வு பெற்ற தலைமை ஆசிரியர்கள் பல்வேறு பள்ளிகளில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். வரும் 14ஆம் தேதிக்குள் தலைமை ஆசிரியர்களை அந்தந்த பள்ளிகளில் இருந்தும் விடுவிக்க வேண்டும் என கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி, இணை இயக்குநர் சிவகாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். முதுநிலை மருத்துவ படிப்பு இடஒதுக்கீடு சம்பந்தமான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து புதுச்சேரி அரசு சார்பில் சீராய்வு மனு தாக்கல் செய்ய போர்க்கால அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதுநிலை மருத்துவ படிப்பு இடஒதுக்கீடு சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பால் புதுச்சேரி மாநிலத்தில் வசிக்கும் மாணவர்கள் முழுமையாக பாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. 3 தனியார் மருத்துவக் கல்லூரி மற்றும் 1 அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ முதுநிலை படிப்பிற்கான 370 இடங்களில் 186 இடங்கள் புதுச்சேரி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடாக வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பால் புதுச்சேரி மாநிலத்தின் உரிமை பறிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பில் உள்ள உண்மைத்தன்மைகளை ஆளுநரும் முதலமைச்சரும் உணர்ந்து உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் புதுச்சேரி அரசு சார்பில் சீராய்வு மனுவை சட்ட ரீதியாக தாக்கல் செய்வதற்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அன்பழகன் கேட்டுக்கொண்டார். உச்சநீதிமன்றத்தின் இடஒதுக்கீடு தீர்ப்பால் அனைத்து இடங்களும் பலன்களும் அகில இந்திய இடங்களான மாற்றப்படும் அபாயம் உள்ளது. அதே சமயத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரியில் கட்டண கொள்கை நடத்தவும் இது வழிவகுக்கும் என்று குறிப்பிட்டார். எனவே மருத்துவ மாணவர்கள் இடஒதுக்கீட்டின் வீரிய தன்மையை புரிந்து கொண்டு வீதியில் இறங்கி போராட முன்வர வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். இன்டர்நேஷனல் சீரடி சாய்பாபா பக்தர்கள் அறக்கட்டளை சார்பாக 500 சாதுக்களுக்கு அன்னதானம் வழங்கும் விழாவிற்கு அனுமதி சீட்டினை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். புதுச்சேரி பாஜக மாநில முக்கிய நிர்வாகியும் இன்டர்நேஷனல் சீரடி சாய்பாபா பக்தர்கள் அறக்கட்டளை நிறுவன தலைவருமான டாக்டர் சாய் சுதாகரின் பிறந்த நாளை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்தில் அபிஷேகம் ஆராதனை செய்து கிரிவலப்பாதை செங்கம் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் ஆலய மண்டபத்தில் கிரிவலப்பாதையில் இருக்கும் 500 சிவ சாதுக்கள் மற்றும் சிவனடியார்களுக்கு அறுசுவை சமபந்தி போஜனம் பிப்ரவரி 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வழங்கப்படுகிறது. 500 சாதுக்களுக்கு அன்னதானத்திற்கான அனுமதி சீட்டு வழங்கும் விழாவினை புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் இன்று துவக்கி வைத்தார். அது மட்டுமல்லாமல் பிப்ரவரி 2ஆம் தேதி பிறந்தநாள் விழா காணும் டாக்டர் சாய் சுதாகரை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வாழ்த்தி ஆசி வழங்கினார். சிவசாதுக்களுக்கு சமபந்தி மற்றும் தட்சணை அளித்த அன்னதான விழாவினை துவக்கி வைக்க திரைப்பட புகழ் சமூக சேவகருமான
அம்சவர்தன் மற்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம், ஸ்ரீ வர்மா மருத்துவமனை குழு தலைவர் டாக்டர் ஸ்ரீ வர்மா மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர். ஆன்மீக அன்பர்கள், சாய் சுதாகர் நண்பர்கள் விழாவிற்கு வருகை புரிந்து அண்ணாமலையாரின் அருளை பெற இன்டர்நேஷனல் சீரடி சாய்பாபா பக்தர்கள் அறக்கட்டளையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அமைச்சர் கந்தசாமியின் பிறந்தநாளையொட்டி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி பிறந்தநாளையொட்டி காங்கிரஸ் கட்சி சார்பில் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலன், அனந்தராமன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கோவிந்தராஜ், மோகன்தாஸ், சிவசண்முகம், சேகர் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் MTR ராமச்சந்திரனின் 91வது பிறந்த நாளை முன்னிட்டு சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் MTR என்று அழைக்கப்படும் MTR ராமச்சந்திரனின் 91வது பிறந்தநாள் விழா இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பழைய பேருந்து நிலையம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த MTR ராமச்சந்திரன் உருவப்படத்திற்கு மலர் தூவும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் தொழிலதிபர் TC மோகன்ராம் கலந்து கொண்டு MTRின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதனையடுத்து சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு இலவச உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சபாநாயகரின் தனி செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, நிர்வாகிகள் வெங்கடகிருஷ்ணன், கிருஷ்ண ராஜேந்திரன் மற்றும் முன்னாள் சட்டப்பேரவை ஊழியர்கள், MTR ராமச்சந்திரனின் உண்மை விசுவாசிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். ஒசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம் பேட் மற்றும் கல்மேடு பேட் ஆகிய பகுதிகளுக்கு ஆதிதிராவிட நலத்துறை மூலம் பல்வேறு பணிகளை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். ஒசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பேட் இடுகாட்டிற்கு செல்லும் பாதைக்கு ரூபாய் 8,34,000 மதிப்பீட்டில் தார் சாலை அமைப்பதற்கும், கர்மகாரிய கொட்டகை 3,39,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பித்தல் பணிக்கும், கல்மேடுபேட் இடுகாட்டிற்கு மதில் சுவர் 26 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் அமைப்பதற்கு ஆதிதிராவிட நலத்துறை மூலம் அரசாணை பெற்று அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பல்வேறு பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிட நலத்துறையின் இயக்குநர் இளங்கோவன், செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் முகுந்தன், பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, கட்சி நிர்வாகிகள் ஜெகதல பிரதாபன், பாலச்சந்தர், மனோ, அஜித், ஸ்டீவன், மைக்கேல், மணிமாறன், பிரகாஷ், செல்வநாதன், ஐயப்பன் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தியாகி துளசிங்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியின் புதிய பெயர் பலகை மற்றும் உருவப்படத்தை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் திறந்து வைத்தார். அரியாங்குப்பம் மாதா கோவில் எதிரே தியாகி துளசிங்கம் அரசு உயர்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளியின் புதிய பெயர் பலகை மற்றும் தியாகி உருவப்படம் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியை சத்தியவாணி வரவேற்றார். முதன்மை கல்வி அதிகாரி மோகன் முன்னிலை வகித்தார். தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமை தாங்கி புதிய பெயர் பலகை மற்றும் திருவுருவப்படத்தை திறந்து வைத்து பேசினார். விழாவில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம், நிர்வாகிகள் சேது செல்வம், அபிஷேகம், சுப்பையா, சுபதேவ், திமுக நிர்வாகிகள் சீதாராமன், சக்திவேல், சிவசங்கர், முருகதாஸ் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். இதில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், ஊழியர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டை வசந்த் நகர் பகுதியில் சுமார் 11,27,600 ரூபாய் மதிப்பீட்டில் கம்பி வேலி அமைக்கும் பணியினை திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். புதுச்சேரி நகராட்சி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வசந்த் நகர் சுடுகாடு செல்லும் பாதையில் நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் சுமார் 11,27,600 ரூபாய் மதிப்பீட்டில் கம்பி வேலி அமைக்கும் பணியினை முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். உடன் நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாஜலபதி, இளநிலை பொறியாளர் ரமேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற பிரதம மந்திரி விஸ்வகர்மா கைவினைப் பொருட்கள் கண்காட்சி மற்றும் வர்த்தக கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். இந்திய அரசு சிறு குறு மற்றும் சிறுதொழில் அமைச்சகம், வளர்ச்சி அலுவலகம், சென்னை மற்றும் புதுச்சேரி அரசு தொழில்கள் மற்றும் வர்த்தகத்துறை இணைந்து நடத்தும்
பிரதம மந்திரி விஸ்வகர்மா கைவினைப் பொருட்கள் கண்காட்சி மற்றும் வர்த்தக கண்காட்சி இன்று புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. துவக்க விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் குத்துவிளக்கு ஏற்றி கண்காட்சியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்விற்கு சபாநாயகர் செல்வம், தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரி அரசு தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சவுகான், இயக்குநர் PM விஸ்வகர்மா, MSME அமைச்சகம் புதுடெல்லி டாக்டர் ரமேஷ் யாதவ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அனைவரையும் ஆணையர் மற்றும் தொழில் மற்றும் வர்த்தகத்துறை செயலர் ஜவஹர் வரவேற்றார். இக்கண்காட்சியில் தச்சர், பொற்கொள்ளர், சிற்பி, சலவை தொழிலாளர், முடித்திருத்துவோர், செருப்பு தயாரிப்பாளர், பொம்மை தயாரிப்பாளர், குயவர், கொள்ளர், சுத்தியல் மற்றும் கருவிப்பெட்டி தயாரிப்பாளர்கள், தோல் மற்றும் பனை ஓலை, காகித கூழாலான கைவினைப் பொருட்கள் மற்றும் பல்வேறு வகையான கைவினைப் பொருட்களும் கண்காட்சி மற்றும் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியைச் சேர்ந்த கல்லூரி மாணவியின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து மிரட்டிய வழக்கில் தனியார் நிறுவன மேலாளரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி தனியார் கல்லூரியில் பயிலும் மாணவி பியூட்டிஷியன். அவர் மாடலிங்கும் செய்து வருகிறார். தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவருடைய புகைப்படங்களை பதிவேற்றியுள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவரது புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்த மர்ம நபர் அவரது சமூக வலைதளத்தில் பதிவிட்டு மிரட்டியுள்ளார். இதுகுறித்து புகாரின் பேரில் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் இதில் ஈடுபட்டது கடலூர் மாவட்டம் திருவாமூரை சேர்ந்த சென்னையில் தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றும் ரூபச்சந்திரு, வயது 25 என்பது தெரியவந்தது. அவரை கைது செய்து செல்போனை ஆய்வு செய்ததில் மாஃபிங் செய்யப்பட்ட பெண்களின் படங்கள் இருந்தது கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். உலகளாம் சிவமயம், சுடுகாடு மட்டும் அவமயமா என்பதை வலியுறுத்தி கருவடிக்குப்பம் இடுகாட்டில் அரிச்சந்திர பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான சிவனடியார்கள் கலந்து கொண்டனர். சிவகண பூதகண இசைக்குழு மற்றும் கைலாய வாத்தியத்தின் தந்தை சிவகா ராமலிங்கத்தின் 57வது பிறந்தநாள் விழா மற்றும் குரு பூஜை விழா, சங்கரதாஸ் சுவாமிகள் வழிபாடு, அரிச்சந்திரன் வழிபாடு ஆகியவை கருவடிக்குப்பம் இடுகாட்டில் நடைபெற்றது. உலகளாம் சிவமயம், சுடுகாடு மட்டும் அவமயமா என்பதை வலியுறுத்தி அழியும் உடலை தகனம் செய்ய மாட்டோம், மற்றவர்களுக்கு பயன்பெறும் வகையில் தானம் செய்வோம் மற்றும் இடுகாட்டில் இருக்கும் ஆன்மாக்களை வணங்குவோம் என்பதை வலியுறுத்தி தனது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு கருவடிக்குப்பம் இடுகாட்டில் அரிச்சந்திர பூஜை மற்றும் சங்கரதாஸ் சுவாமிகள் பூஜை செய்து பல்லக்கில் ஏறினர். இதில் 100க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் கலந்து கொண்டு தங்களது குருவான ராமலிங்க ஐயாவிற்கு பாத பூஜை செய்து பல்லக்கில் ஏற்றி மரியாதை செய்தனர். இடுகாடு என்ன அவமயமா என்றும் தொடருவோம் சிவமயமே என்று கோஷமிட்டவாறு பல்லக்கை தூக்கி இடுகாட்டினை சுற்றி வந்தனர். இதனைத் தொடர்ந்து ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டன. இதற்கான ஏற்பாட்டினை சிவகண பூதகண இசைக்குழு சிவனடியார்கள் செய்திருந்தனர். இதில் திரளான பொதுமக்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் கலந்து கொண்டனர். பணி ஓய்வு பெற்ற கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாளுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறையில் இயக்குநராக பணியாற்றி வந்தவர் கலியபெருமாள். அவர் பணி ஓய்வு பெற்றதை அடுத்து அவருக்கு பணி நிறைவு பாராட்டு விழா கருவடிக்குப்பம் சிவாஜி சிலை அருகே உள்ள காமராஜர் மணி மண்டபத்தில் நேற்று இரவு நடைபெற்றது. விழாவில் பணி ஓய்வு பெற்ற இயக்குநர் கலியபெருமாளுக்கு அரசு செயலர்கள், அரசு இயக்குநர்கள் பலர் கலந்து கொண்டு அவருக்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் இயக்குநருக்கு மணக்குள விநாயகரை பரிசாக அளித்தும் பொன்னாடை போற்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து ஓய்வு பெற்ற கலால்துறை கண்காணிப்பாளர் சண்முக சுந்தரம், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நந்தா ஸ்ரீதரன், நல்லாசிரியர் பூங்குழலி பெருமாள், எம்ஜிஆர் பேரவைத் தலைவர் சுப்பிரமணியன், நிர்வாகி அண்ணா ஜெகன் மற்றும் பல்வேறு எம்ஜிஆர் பேரவையைச் சேர்ந்த நிர்வாகிகளும் பலர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் குடும்பத்தினர் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கலியபெருமாள் ஏற்புரையாற்றினார். விழாவில் ஏராளமான தமிழ் அறிஞர்கள், பொதுமக்கள், தமிழ் ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கேரம் அகாடமி சார்பில் புதுச்சேரி CM தெரப்பிக்கான 17வது மாநில அளவிலான கேரம் போட்டி இன்று தொடங்கியது. இதில் 700க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். புதுச்சேரி கேரம் அகாடமி சார்பில் புதுச்சேரி CM தெரப்பிக்கான 17வது புதுச்சேரி மாநில அளவிலான கேரம் போட்டி இன்று ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கத்தில் தொடங்கியது. போட்டியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதுச்சேரி மாநில சட்ட ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டியின் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, இசை இயக்குனர் அம்ரீஷ், அரியூர் ஸ்ரீ விவேகானந்தா இன்ஜினியரிங் கல்லூரி முதல்வர் பிரதீப் தேவநேயன், பாண்டிச்சேரி ஸ்போர்ட்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் தலைவர் வலவன், புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி பிரமுகர் ஜெயச்சந்திரன்,
சினிமா துறையைச் சேர்ந்த குமரன், HRC கேரம் புதுச்சேரி அகாடமி சேர்மன் தண்டபாணி, துணை சேர்மன் கோகுலராஜா, HRC புதுச்சேரி கேரம் அகாடமி தலைவர் நடராஜன் என்கின்ற சின்னத்தம்பி, துணை சேர்மன் ராஜசேகர், செயலாளர் சதீஷ் என்கின்ற சந்தோஷ், இணை செயலாளர் முனியன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கேரம் போட்டியை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். இந்த போட்டியில் புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். இன்று தொடங்கிய இந்த போட்டி 3 நாட்கள் நடைபெறுகிறது. தொடர்ந்து இதில் பங்கு பெற்றவர்களுக்கு பரிசுகளும் விருதுகளும் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. இந்த கேரம் போட்டியில் ஏராளமான பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் எந்த ஒரு தனியார் பள்ளியும் மாலை 6 மணிக்கு மேல் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்று கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுவையில் உள்ள தனியார் பள்ளிகள் வேலை நாட்களில் மாலை 6 மணிக்கு மேலும் விடுமுறை நாட்களிலும் சிறப்பு வகுப்புகள் என்ற பெயரில் மாணவர்களை துன்புறுத்துவதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக கல்வித்துறைக்கும் புகார்கள் சென்றன. இதைத் தொடர்ந்து கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தனியார் பள்ளிகளுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், புதுவை யூனியன் பிரதேசத்தில் இயங்கும் சில தனியார் பள்ளிகளில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தையும் கடந்தும் வார விடுமுறை நாட்களிலும் அரசு விடுமுறை அளிக்கும் தினங்களிலும் சிறப்பு வகுப்புகளை நடத்துவதாக கவனத்திற்கு வந்துள்ளது. இது மாணவர்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அழுத்தத்தை ஏற்படுத்தும். எனவே இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகின்றன. அதன்படி எந்த ஒரு தனியார் பள்ளியும் மாலை 6 மணிக்கு மேல் சிறப்பு வகுப்புகள் மற்றும் பிற திறன் சார்ந்த வகுப்புகளை நடத்தக்கூடாது. அதேபோல் வார விடுமுறை, பொது விடுமுறை, அரசு விடுமுறை அறிவிக்கும் நாட்களிலும் இத்தகைய வகுப்புகளை நடத்தக்கூடாது. இந்த விதிமுறைகளை பள்ளி நிர்வாகங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். இதில் ஏதேனும் விதிமுறை மீறல் இருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வைசியால் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி ஆலயத்தில் 37ஆம் ஆண்டு அக்னி பிரவேசத்தை முன்னிட்டு 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி வைசியால் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி ஆலயம். இந்த ஆலயத்தில் 37ஆம் ஆண்டு அக்னி பிரவேசம் மற்றும் தை வெள்ளிக்கிழமை விழா நடைபெற்று வருகிறது. அக்னி பிரதோஷ தின நிகழ்ச்சியை முன்னிட்டு இன்று 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. 108 பெண்கள் 108 பால்குடங்களை ஏந்தி அரவிந்தர் வீதி, வைசியால் வீதி, காமாட்சி அம்மன் வீதி வழியாக ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர். தொடர்ந்து அம்மனுக்கு 108 பால்குட அபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மகாதீப ஆராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து மாலை புஷ்பயாக ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை ஆரிய வைசிய யுவஜனா சேவ சங்கத்தினர் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். முத்திரையார் பாளையம் இளங்கோவடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் தலைக்கவசத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. முத்திரையார் பாளையம் பகுதியில் உள்ள இளங்கோவடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பில் தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் துணை முதல்வர் கோகிலாம்பாள் தலைமை தாங்கினார். புதுச்சேரி போக்குவரத்து துறை காவல்துறை ஆய்வாளர் சுரேஷ் பாபு சிறப்புரையாற்றி பேரணி கொடியசைத்து துவங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பேரணியில் பங்கு பெற்று தலைக்கவசம் குறித்து விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். இந்த ஊர்வலமானது இளங்கோவடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இருந்து தொடங்கி மேட்டுப்பாளையம் 4 முனை சந்திப்பில் நிறைவு பெற்றது. இப்பேரணியில் உதவி ஆய்வாளர்கள் இளவரசன், பில்லர், சரவணன் ஆகியோர் உடனிருந்து பேரணியில் மாணவர்கள் கையில் தலைக்கவசத்தை ஏந்தி கொண்டும் சில ஆசிரியர்கள் தலைக்கவசம் அணிந்தும் இருசக்கர வாகனத்தில் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இந்த நிகழ்ச்சியினை நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் சரவணன் ஏற்பாடு செய்திருந்தார். இதில் பள்ளியின் பொறுப்பாசிரியர் மீனாட்சி, ஆசிரியர்கள் இளமுருகன், கலியுவராஜா, ரமேஷ், பக்ரிசாமி, கதிரவன், கோகுலன், இந்துமதி ஆகியோர் கலந்து கொண்டனர். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7730 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 104 ரூபாய். 2025-26ஆம் ஆண்டிற்கான முழு பட்ஜெட் மார்ச் மாதம் தாக்கல். சபாநாயகர் செல்வம் அறிவிப்பு. 10 ஆண்டுகளுக்கு பிறகு புதுச்சேரி தலைமை ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு ஆணை. முதல்வர் வழங்கல். முதுநிலை மருத்துவ படிப்பு இடஒதுக்கீடு சம்பந்தமான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து போர்க்கால அடிப்படையில் சீராய்வு மனு நடவடிக்கை. அதிமுக செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல். புதுவையில் பிரதம மந்திரி விஸ்வகர்மா கைவினைப் பொருட்கள் மற்றும் வர்த்தக கண்காட்சி. கவர்னர் துவக்கி வைப்பு.
கல்லூரி மாணவியின் புகைப்படம் ஆபாசமாக சித்தரிப்பு சென்னை தனியார் நிறுவன மேலாளர் கைது